நேம் இஸ் கவிதா. நான் எஸ்கே வளர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் திருப்பூரில் டிப்ளமோ இன் ப்ரைமரி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். வேர்டு ஸ்கில் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட்டுக்காக இந்த வீடியோ நான் அப்ளை பண்ணுறேன். மரியா மாண்டெசரி இவங்க தான். இவங்க இட்டாலியில் பிறந்த ஒரு பெண்மணி. இவங்க தான் ஃபஸ்ட்டு லேடி டாக்டர் இட்டாலியில். மரியா மாண்டெசரி வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மென்டலி சேலஞ்சு சில்ட்ரன்ஸ்க்கு வேண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தமாக இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து கார்னர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மரியா ஏஜ் குரூப் இருக்குது. 2.5 to 3.5 லெவல் 1, 3.5 to 4.5 லெவல் 2, 3.5 to 5.5 வந்து லெவல் 3. இதில் வந்து 6 சப்ஜெக்ட் வந்து நம்ம கார்னர்ஸ் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து இபிஎல், சென்சோரியல், லாங்குவேஜ், அர்த்தமெட்டிக், சோசியல் அண்ட் சயின்ஸ் இருக்குது. இபிஎல் அப்படின்னா குழந்தை வந்து தன்னோட வேலையை யாருக்கு எதிர்பார்க்காம அவங்களே செய்கிறது வந்து இபிஎல். சென்சோரியல் அப்படிங்கிறது சென்ஸ் ஓரியண்டாக படிக்கிறது வந்து சென்சோரியல். லாங்குவேஜ் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம எப்படி படிக்கிறோன்னா சவுண்டு மூலிமா நம்ம படிக்கிறோம். ஆபாக்கா அந்த மாதிரி சவுண்டு மூலிமா ஃபோனிக் சவுண்டு நம்ம இங்கே வந்து படிக்கிறோம். அர்த்தமெட்டிக் அப்படின்னா குவான்டிட்டி மூலிமா நம்ம படிக்கிறோம். சோசியல் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா வந்து ஜென்ரல் நாலேஜாக கல்ச்சுரல் சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி, குரூப் ஆக்டிவிட்டி, கலெக்டிவ் ஆக்டிவிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டினா ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் நம்ம சொல்லி கொடுக்கறது. குரூப் ஆக்டிவிட்டினா 3 to 10 வந்து சில்ட்ரன்ஸ் சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் வந்து கலெக்டிவ் ஆக்ட்னா ஹோல் கிளாஸு, ரைம்ஸு, டான்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் கொஸ்டின், இன்ட்ரொடக்ஷன், ஐடென்டிஃபிகேஷன் கொஸ்டின் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து மிக்ஸ்டு ஏஜ் குரூப் எல்லோரும் கலந்து தான் இந்த கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. இது வந்து என்வைர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரனும் சொல்லுவாங்க இந்த கிளாஸ் ரூமு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் மாண்டெசரி மெத்தடுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தட்னால் ஃப்ரீடம் கிடையாது. மாண்டெசரி மெத்தட்னா குழந்தைங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. இபிஎல் இதுதான், இதுக்கு பேர் இபிஎல். இபிஎல்லில் வந்து இவ்வளோ இது இருக்குது. பல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரூடிங் கிரேட்ஸு இது எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணலாம். மேட்டு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்கவுங்க தேவைக்கு. இது பேர் வந்து திஸ் இஸ் கால்டு சிலிண்டர் பிளாக். பிங்க் டவர் சிலிண்டர் பிளாக்கில் வந்து 4 பிளாக் இருக்குது. ஒன்லி 10 சிலிண்டர் இருக்குது. இது வந்து 3 மெமரி எக்ஸசைஸ் இருக்குது. இதில் வந்து இது வந்து ப்ரௌன் ஸ்டேட்ஸ், இது லாங் ராட், சொல்லலாம் கலர் டேப்லெட் அப்படி ஜாமெட்ரிக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த பக்கம் லாங்குவேஜ் இருக்குது. அர்த்தமெட்டிக்கில் வந்து நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லாங் ராடு, அப்புறம் சாண்ட் பேப்பர் ட்ரெஸ்ஸிங், நம்பர் இருக்குது, ஸ்பிண்டில் பாக்ஸு, அப்புறம் அடிஷன் போர்டு, சப்ட்ராக்ஷன் போர்டு, டிவிஷன் போர்டு எல்லாமே இருக்குது. ஈஸியாக குழந்தைங்க கற்றுக்கலாம். எல்லாமே ஈஸியாக படிச்சுக்கலாம் அந்த அளவில் இருக்குது. சேஞ்ச் கேம் இருக்குது. எல்லாமே இதில் இருக்குது. ஸ்னேகா, திஸ் இஸ் கால்டு கலர் டேப்லெட். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. வந்து இந்த கரில் வச்சு இப்படி மேலே எடுத்துடணும். எடுத்துட்டு வைக்கணும். மாதிரி இங்கே வந்து சைடு ஆகக்கூடாது, நம்ம தொடக்கூடாது. அதனால சைடில் வச்சு இப்படி பார்க்கணும். பேரிங்காக இருக்குங்களா? ஒரே கலராக இருக்குங்களா? இது என்ன கலர்? ரெட் கலர். இது எல்லோ. நீங்கள் பண்ணுறீங்களா? இதை எடுத்து அந்த கார்னரில் நேரம் வேணும். இதில் வந்து 3 பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ப்ரைமரி பாக்ஸு, செகண்ட் பாக்ஸ் வந்து செகண்டரி பாக்ஸு, தேர்டு வந்து டெரிட்டரி பாக்ஸ். 3 பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து ரெட், எல்லோ, ப்ளூ கலர் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேரிங் பண்ணுறோம். செகண்ட் பாக்ஸில் வந்து அதுலேயும் பேரிங் தான் பண்ணுறோம்.